இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீரியோ ஐசோமெர்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸம் பார்க்கணும். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸம்னா என்னன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸத்தோட கண்டிஷன் பார்ப்போம். நம்ம இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸில் மெயினாக ஆல்கின்ஸ் பார்ப்போம். அப்போ ஆல்கின்ஸில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிறேன். ஒரு கார்பன், டபுள் பாண்ட் கார்பன். இங்கே வந்து ஒரு ஏங்கிற ஒரு இது இருக்குது, இங்கே பின்னு இருக்கு, இங்கே ஏன்னு இருக்கு, இங்கே பின்னு இருக்கு. இப்போ இந்த ஏக்கு இந்த ஏவோட பொசிஷனும் இந்த ஏக்கு இந்த பியோட பொசிஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சி டபுள் பாண்ட் சி ஏ பி பி ஏன்னுதுன்னா, இப்போ எனக்கு இந்த ஏக்கு டயகனலாக இந்த ஏ வந்துடுது, இந்த ஏக்கு இந்த பி பேரலாக வர மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும்போது பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகணும். சப்போஸ் இப்போ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இங்கே ஒரு ஏ அட்டாச்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஏ அட்டாச்மெண்ட் இருக்குது, இங்கே பி அட்டாச்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஏ அட்டாச்மெண்ட் இருக்குன்னா, நான் இந்த இந்த ஏவை இங்கே மாற்றினாலும் எனக்கு சேம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஏ பேரலாக இருக்கும், ஒரு கிராஸ் வந்து ஒரு ஏ வந்து கிராஸாக இருக்கும். அப்போ என்னோட மினிமமான கண்டிஷன் என்னன்னா, சேம் கைண்ட் ஆஃப் குரூப்பு ஒரு சைடில் இருக்கவே கூடாது. அது இல்லாமல் சேம் கைண்ட் ஆஃப் குரூப்பு இருக்கவே கூடாது. இப்போ பிபின்னு இருக்கு, இங்கே ஏசின்னு இருந்தாலும் எனக்கு என்ன, இதை மாற்றினாலும் எனக்கு வந்து என்ன ஆகும், எந்த சைடு போட்டாலும் பின்னு வரும்போது நமக்கு சேம் கைண்ட் ஆஃப் குரூப் ஒரே சைடில் இருந்தாலே நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம் இதோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் 0, அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ CH3 CH2 சாரி CH2 வராது. அப்போ நான் இப்படி வரைகிறேன். இங்கே ஒரு ஹச், இது டபுள் பாண்ட் CH3 ஹச். இது வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே இது ஒரு வேற குரூப், இது ஒரு வேற குரூப். அப்போ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி சேம் சைடு வருது CH3, அடுத்து டிஃப்ரென்ஸ் சைடு வருது. ஓகே, அப்போ எனக்கு சேம் சைட்லேயே CH3 வந்துச்சுன்னா இதை என்ன சொல்கிறாங்க, சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் அதே குரூப் வரும்போது அதை ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இதோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் 2 கிளாசிஃபிகேஷன், சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். ஓகே, இப்போ நம்ம எது பார்க்க போனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். ஓகே, பென்சினோட ஃபார்முலா என்னன்னா C6H6, இதுதான் பென்சினோட ஃபார்முலா. அப்போ பென்சினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சி சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் சி. இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து எல்லா கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரா வரைஞ்சா இப்படி வரையலாம். இங்க ஒரு டபுள் பாண்ட் இந்த ரெப்ரசன்ட் பண்ணுது, இன்னொரு டபுள் பாண்ட், இன்னொரு டபுள் பாண்டா, நான் இங்க ஒரு லைனா, இங்க இந்த இதை நான் டபுள் பாண்ட் இப்படியும் வரையலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டா வரையணும். இதே இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சர் என்னன்னா இந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது அதுக்கு பதிலாக நான் இங்கே ஒன்று வரைஞ்சிக்கிறேன், அதுக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் தான். இது ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா கெக்யூல், KEKULE. கெக்யூலுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணாரு, பென்சீனுக்கு இந்த ஸ்ட்ரக்சரா ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனா இதுல எங்க பிரச்சனை ஆனிச்சுன்னா, சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இப்ப இந்த கார்னர் எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் வேற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை இங்க வந்து என்னால சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட்னா என்ன, ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவன் வர்றது. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா எனக்கு இந்த 6 ஹைட்ரஜன்ல எந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் என்னால ஒரு குரூப்பை ஆட் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் எனக்கு 6 ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 6 ஃபங்க்ஷனல் குரூப்பும் என்னால வைக்க முடியும். அது மாதிரி கெக்யூல் என்ன பண்ணாருன்னா, இது மாதிரி 2 ஹைட்ரஜனை
புரோமினால சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா, இந்த இடத்துல புரோமின், இந்த இடத்துல புரோமின் வந்துச்சு. அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரையும் போது இந்த இடத்துல புரோமின், இந்த இடத்துல புரோமின் வந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த டபுள் பாண்டடா இருக்கிற 2 கார்பன் இங்கேயும் புரோமின் இங்கேயும் புரோமின் வருமா? இல்ல இந்த மாதிரி இங்க சிங்கிள் பாண்டா இருக்கு இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கும், அப்ப இங்கேயும் இங்கேயும் புரோமின் வருமா? இப்படிங்கிற கான்செப்டை கெக்யூல் ஸ்ட்ரக்சரால நம்மளால எப்படி சொல்றது, அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து ஏன் வந்து பென்சீன்ல வந்து டை சப்ஸ்டியூட்டட் பண்ணும்போது எல்லா எல்லா பொசிஷன்லயும் நமக்கு ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. அதாவது இங்கேயும் இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் இங்கேயும் வரலாம். எந்த 2 பொசிஷனுமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்ன? எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எந்த 2 பொசிஷன்ல வேணாலும் சேர்ந்து வரலாம் அப்படிங்கறத இன்னொரு ஸ்ட்ரக்சர் தான் செஞ்சு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, இப்போ வந்து ரெசனன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, டீலோக்கலைசேஷன் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். பை எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னா, இப்ப சிக்மா பாண்ட் பண்றது சிக்மா எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி பை பாண்ட் பண்றது, அதாவது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு பை எலக்ட்ரான்ஸ். பை எலக்ட்ரான்ஸ். இப்ப இந்த பை எலக்ட்ரான்ஸ் நமக்கு எப்படி டீலோக்கலைஸ் ஆகுதுன்னா, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பைன் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சரா நமக்கு இப்படி ரவுண்ட் வரைவாங்க. அப்ப இந்த சர்க்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எல்லா கார்பனுமே sp2 ஹைபிரைஸ்டு கார்பன். sp2னா என்ன? sp3னா எல்லாமே சிங்கிள் பாண்டடா வந்தா sp3, எல்லாத்துக்குமே டபுள் பாண்ட் வந்தா sp2. அப்ப இந்த எல்லா கார்பனையும் என்ன சொல்றாங்கன்னா, sp2 ஹைபிரைஸ்டு கார்பன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுது. இதை நம்ம நடுவுல சர்க்கிள் வரைஞ்சாலும் கரெக்ட் தான், இல்ல இந்த மாதிரி டாட்டடான சர்க்கிள் இப்படி வரைஞ்சு இந்த மாதிரி டாட்டட் ஸ்ட்ரக்சர் வந்தாலும் இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்ப இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொன்னுச்சுன்னா, எல்லா கார்பனுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு, எங்க வேணாலும் வரலாம் இந்த டை சப்ஸ்டிடியூட்டட் ஆகும்போது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம இந்த இப்ப நான் வந்து இது கொஞ்சம் 3 டைமென்ஷன்லாம் வரையுறேன். இப்போ வந்து இந்த பென்சீன் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஃபிளாட்டா ஒரு தரையில வச்சிருக்கேன்னா, எனக்கு இங்க மேல, அதுக்கப்புறம் கீழே எனக்கு இந்த பென்சீன் ஸ்ட்ரக்சருக்கு கீழேயும் மேலேயும் எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்துட்டு எனக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறது தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஒரு கார்பனுக்கும் ரெஸ்ட்ரிக்டடா இல்ல. அப்படின்னா என்னன்னா, இந்த இந்த ஒரு ஒரு பை எலக்ட்ரான் இருக்குன்னா அது இந்த கார்பனுக்கு பக்கத்திலே தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. அது வந்துட்டு அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கும் மேலேயும் கீழேயும் எங்க பார்த்தாலும் ஒரு கிளவுட்னா என்ன, கிளவுட்ல எங்க வேணாலும் அந்த எலக்ட்ரான் வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். பென்சீனுக்கு மேலேயும் கீழே, இந்த மேலேயும் கீழேயும் அந்த எலக்ட்ரான் சுத்துறதுனால தான் அந்த பென்சீனுக்கு வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வந்து தருது. அதனாலதான் எந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்பவுண்ட். அப்படின்னா என்ன? இப்போ அரோமா அப்படிங்கிறதுனா என்ன? ஸ்மெல். அப்ப அந்த அரோமேட்டிசிட்டி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஸ்மெல்லு தர காம்பவுண்ட்ஸா இருக்கும். அப்ப சரி, இந்த அரோமேட்டிசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டியை தரணும்னா என்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அது பிளேனா தான் இருக்கணும்.
இப்போ பிளேனார்னா என்ன? ஃபிளாட்டா இருக்கணும்னு அர்த்தம், 2 டைமென்ஷன்ல. அடுத்து கண்டினியூவஸ் கான்ஜுகேஷன்ல இருக்கணும். கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் என்ன? ஆல்டர்னேட்டா சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டபுள் பாண்ட் கூட இல்லைன்னா நம்ம டிஃப்ரெண்ட் நிறைய கண்டிஷன் படிப்போம் அரோமேட்டிசிட்டியில். அது வந்து ஜிஓசியில் நீங்கள் படிச்சுப்பீங்க. டபுள் பாண்ட் வித் பாசிட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் வித் நெகட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். இந்தந்த கண்டிஷன்லாம் இருக்கும்போது நமக்கு கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன்னா என்ன? எலக்ட்ரான் வந்து இந்த சைட்லேயும் அந்த சைடு வந்து ஜம்ப் ஆகி இந்த கார்பன் ஆட்டம்லயும் அந்த கார்பன் ஆட்டம்க்கு சார்ஜ் போகும். அதுதான் கான்ஜுகேஷன். அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அரோமேட்டிசிட்டியும் இருக்கும். இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா ஹக்கிள்ஸ் ரூல். ஹக்கிள்ஸ் ரூல். ஹக்கிள்ஸ் ரூல் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ். 4n + 2ங்கிற பை எலக்ட்ரான்ஸ் எதுல இருந்தாலும் அது பிளேனாரா இருந்து அதுக்கு கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4n + 2னா அப்ப என்ன? இந்த எண்ணுக்கு நான் 0 போட்டா 2, 1 போட்டா 6, 2 போட்டா 10, அதே 0, 1, 2, 3 போட்டா 14. இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்? பென்சீன் எடுத்துக்கிறேன். அப்ப பை எலக்ட்ரான்ஸ்னா எது? இந்த டாட்டும் இந்த டாட்டும் இதுதான் பை எலக்ட்ரான். அப்போ 1, 2 இருக்கு, 3, 4, 5, 6 இருக்கு. 6ங்கிறது இங்க இருக்கா? 6 இருக்கு. இது பென்சீனுங்கிறது என்னது? பிளேனாரா இருக்கு. ஆல்டர்னேட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கா? இருக்கு. அப்ப பென்சீனுங்கிறது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு இது. இப்ப ஓகே. இப்ப இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்ப இதுலயே இன்னொன்னு என்னன்னா ஆன்டை அரோமேட்டிக். ஆன்டை அரோமேட்டிக்னா என்னன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இது வந்து 4n பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ 4n பை எலக்ட்ரான்ஸ் என்ன? 0, 4, 8, 12, 16 இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதுக்கும் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா 4n பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், பிளேனாரா இருக்கணும், கண்டினியூஸ் கான்ஜுகேஷனா இருக்கணும். அப்ப இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஆன்டை அரோமேட்டிக். அது இல்லாம நான் அரோமேட்டிக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். நான் அரோமேட்டிக்னா என்னன்னா இதை எதுவுமே ஃபாலோ பண்ணலனாலே அது வந்து நான் அரோமேட்டிக். இப்போ சப்போஸ் அது பிளேனாரா இல்லாம ஒரு 3D ஸ்ட்ரக்சரா, அதாவது இப்படி ஃபிளாட்டா இருந்தா பிளேனார். சப்போஸ் இந்த இடம் மட்டும் பெண்டா இப்படி மேல இருக்குன்னா அது என்னது? 3 டைமென்ஷன்ல வரும். அப்ப அது என்னது? நான் அரோமேட்டிக்ல வரும். அதுவே பிளேனாரா இருந்து 4n ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது ஆன்டி அரோமேட்டிக்கா வரும். அதே பிளேனாரா இருந்து கண்டினியூஸ் கான்ஜுகேஷன் இருந்து 4n + 2ங்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வச்சிருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல வரும். இப்ப அரோமேட்டிக்கு இது எக்ஸாம்பிள் பென்சீன், அப்புறம் நாப்தலின். நாப்தலின்னா நம்ம இந்த கபோர்ட்லனா வந்து பூச்சி வரக்கூடாதுன்னு இந்த ஒயிட் கலர் பால்ஸ் வைப்பாங்க, அதான் நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். இந்த ஒரு 2 பென்சீன் சேர்ந்திருந்தா நாப்தலின். அதுவே 3 பென்சீன் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஆந்த்ராசின். ஏஎன் ஆந்த்ராசின். இது எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட ஸ்டெபிலிட்டி கேட்டா அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள் தென் நான் அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள் தென் ஆன்டை அரோமேட்டிக். இதுல ஆன்டை அரோமேட்டிக் தான் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் ஸ்டேபிள். ஏன்னா ஆன்டி மாலிகுலர் ஆர்பிட்டல்ல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் போய் அங்க உட்காரும். நீங்க வந்து கெமிக்கல் பாண்டிங்ல படிச்சிருப்பீங்க. மாலிகுலர் ஆர்பிட்டல்லே வந்துட்டு இப்ப பை ஸ்டார்னு படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த பை ஸ்டார்னா என்னது? ஆன்டை மாலிகுலர் ஆன்டை மாலிகுலர் ஆர்பிட்டால்ல. அப்ப அந்த இதுல போய் ஒரு எலக்ட்ரான் உட்காரும் போது அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும்.
அதாவது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம், ஆன்டி அரோமேட்டிக்ல ஸ்டெபிலிட்டி கம்மி. இதுதான் அரோமேட்டிசிட்டி. அடுத்து டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இன் மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சீன். இப்ப டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ்னாலே இப்ப நீ வந்து படிக்கணும், நீ வந்து இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்றது என்னோட நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்றதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். நான் வந்து உன்னை பண்ண சொல்றேன், அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். அது மாதிரி மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சீன்னா என்ன? இப்ப ஒரு பென்சீன் இருக்கு, அதுல எக்ஸ்ங்கிற ஒண்ண நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எக்ஸை எதுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? ஒரு ஹைட்ரஜன் பதிலா. இங்க 5 ஹைட்ரஜன் இருக்கு, அது நான் வரையல. இப்ப இந்த சப்ஸ்டியூட்டட் குரூப் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு எக்ஸ் வந்து இந்த பென்சீனை வந்து நம்ம ஆட் பண்ண விரும்புறோம்னு வச்சுப்போம். அப்ப அந்த எக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ எங்க எனக்கு பக்கத்துல, அதாவது இந்த பொசிஷன்ல நீ வரணுமா, இங்க வரணுமா, இங்க வரணுமா, இல்ல இங்கயா, இல்ல இங்கயா அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றா? இந்த பென்சீன் டிசைட் பண்ணாது. இதுல உட்கார்ந்து இருக்கிற இந்த குரூப் தான் டிசைட் பண்ணும். அதுதான் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இப்ப இந்த எக்ஸ் இந்த எக்ஸ்ங்கிற சப்ஸ்டியூட்டட் இது வந்து இந்த எக்ஸ இங்க தள்ளுதா, இங்க தள்ளுதா, இல்ல இங்க தள்ளுதா அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்ப குரூப்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு, பிளஸ் ஐ, மைனஸ் ஐ அப்படின்றது. அது இல்லாம பிளஸ் எம் மைனஸ் எம் குரூப்ஸும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஜிஓசின்னு ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இதை பத்தி தான் படிப்போம். அப்ப இப்ப நான் சில குரூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஓஹெச், ஓஹெச்னா ஆல்கஹால், சிஹெச்3னா மித்தைல் குரூப், ஓசிஹெச்3 ஆக்சிமித்தைல், இதெல்லாம் ஒரு குரூப்னு வச்சுக்கலாம். அடுத்து NO2 சயனைடு, COOHனா அசிடிக் குரூப். இப்ப இதெல்லாம் ஒரு குரூப்னு வச்சுப்போம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் குரூப்ஸ் வரேன். இப்ப இப்ப நான் வந்து OH அட்டாச் பண்ணி வைக்கிறேன் இந்த இதுல. இப்ப இந்த ஓக்கு வந்து லோன் பேர் இருக்கா? இப்ப லோன் பேர் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனோட வேலன்ஸ் போக மிச்சம் வந்து 2 இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த 2 வந்து 2 லோன் பேர் இருக்கு. இதுல ஒரு லோன் பேர் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த பாண்ட் வந்து இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்க அதே டபுள் பாண்ட் இருக்கும். இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் வரும். இங்க டபுள் பாண்ட் ஓ. அப்ப டபுள் பாண்ட் ஓங்கிறனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து திருப்பியும் என்ன ஆகுது? இந்த சார்ஜ் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்டும் ஆ இந்த பாண்டும் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இப்படி கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அதே திருப்பி இந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல ஷிஃப்ட் ஆன மாதிரியே ஷிஃப்ட் ஆகுறதுனால இப்படி இங்க மைனஸ் வந்துடும். டபுள் பாண்ட் ஓ ஹெச். அடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த மைனஸ் சார்ஜ் எங்கெல்லாம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேற கலர் இங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. அதாவது இப்ப நான் ஒரு ஒரு பென்சீனை வரைஞ்சுக்கிட்டேன்னா, எங்கெல்லாம் இந்த மைனஸ் சார்ஜ் போயிருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கதான் OH குரூப் இருக்குன்னா, இங்க போயிருக்கு, இங்கேயும் போயிருக்கு, இங்கேயும் போயிருக்கு. ஆனா நமக்கு தேவை இந்த இடம், இந்த இடம், இந்த 2 இடத்துலயும் போல. இப்ப இந்த குரூப் இங்க இருக்குன்னா, இந்த குரூப்புக்கு இந்த குரூப் பேருனா ஆர்த்தோன்னு சொல்லுவோம். இத வந்து பேரான்னு சொல்லுவோம், ஆப்போசிட்ல இருக்கிறது. இந்த இடத்த மெட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த OH குரூப் என்ன பண்ணுது? ஆர்த்தோலயும் பேராலையும் மைனஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானோட கிளவுடு. எலக்ட்ரான் கிளவுடு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆர்த்தோலயும் பேராலையும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இப்ப எலக்ட்ரோஃபிலிக் ஃபிலிக்னா என்ன? பிடிக்கும்னு அர்த்தம்.
எலக்ட்ரோனா எலக்ட்ரானை பிடிக்கிற ஸ்பீசிஸ். எலக்ட்ரோஃபிலிக் ஸ்பீசிஸ்னா எலக்ட்ரான் லவ்விங், ஃபிலிக்னா என்ன, லவ்விங்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரானை பிடிக்கிற ஸ்பீசிஸ்னா என்ன பண்ணும், எங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் அங்கதானே போகும். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு இஎஸ்ஆர், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. இஎஸ்ஆர் ரியாக்ஷன்னா எங்க நடக்கும்னா ஆர்த்தோலையும் பேராலையும் நடக்கும். ஏன்னா அங்கதான் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு. அப்போ OHங்கிறது என்ன டைப் ஆஃப் குரூப், ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி நான் இன்னொரு டைப் ஆஃப் குரூப் பார்ப்போம். இப்ப நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப் என்ன பண்ணும்னா அதே தான். ஆனா உங்களுக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிடைக்கும்னா இங்க இங்க இங்க. இதுதான் நைட்ரோ குரூப் பண்ணும். நைட்ரோ குரூப் என்ன பண்ணுதுன்னா அதே தான், அதுவும் மெட்டா டைரக்டிங் எப்படி வரும்னா இப்ப ஆர்த்தோலையும் பேராவிலையும் இப்ப நைட்ரோ குரூப் என்ன பண்ணா ஆர்த்தோ அண்ட் பேரால டிக்ரீஸ் த எலக்ட்ரான் கிளவுட். அப்ப இது நைட்ரோ குரூப் என்ன பண்ணும்னா ஆர்த்தோலையும் பேராவிலையும் நமக்கு வந்து எலக்ட்ரான் கிளவுட வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அப்ப டிக்ரீஸ் பண்றதுலாம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மெட்டால இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மெட்டால வந்து இப்ப சப்போஸ் மெட்டா கிட்ட வந்து 10 ரூபா இருக்கு, ஆர்த்தோ பேரா எல்லாத்தையுமே ஆர்த்தோ பேரா மெட்டா இவன் 3 பேர்ட்டையும் 10 ரூபா இருக்கு. இப்ப பேராட்டையும் ஆர்த்தோட்டையும் 5 ரூபா வாங்கிட்டோம்னா மெட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, காசே கொடுக்காம பெரிய ஆளாயிடுறான், அவன்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு. அதே மாதிரிதான் எலக்ட்ரான் கிளவுட நான் என்ன பண்றேன், ஆர்த்தோலி பேராலி கம்மி பண்ணிட்டா அப்ப யார்கிட்ட வந்து அதிகமா இருக்கும், மெட்டாட்ட தான். அப்ப இஎஸ்ஆர் ரியாக்ஷன் நைட்ரோ குரூப் இருக்கும்போது எங்க நடக்கும், மெட்டால தான் நடக்கும். அப்ப நைட்ரோங்கிற நைட்ரோ சயனைடு சிஓஹெச் அதுக்கப்புறம் சிஓஆர் எஸ்டரு இந்த மாதிரி குரூப்ஸ்னா என்னது, மெட்டா டைரக்டிங் குரூப்ஸா இருக்கு. அப்ப இதெல்லாம் மெட்டா டைரக்டிங். அந்த OH CH3 OCH3 ClFI இதெல்லாம் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங். இதுதான் டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆன் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆல்கேன்ஸ் பத்தி. தேங்க்யூ.